மார்கழி மாசம் ரொம்ப உத்தமமான மாசம். பகவான் கீதையில சொல்றார், மாசத்துல மார்கழி யாரு கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான மாசம் இது. இதுல அடியனுக்கு மறுபடியும் இந்த வருஷம் 3வது தரமா இந்த திருப்பாவ உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த எஸ் ராஜன் அவருடைய தம்பதிகளுக்கு என்னுடைய கிருதஜ்ஞை நான் முதல்ல தெரிவிச்சுக்கணும். இது அவர் சுவாமி சொன்னார், அதாவது திருப்பாவையும் இல்லாம வேற ஏதாவது ஒரு தலைப்பு இருந்தால் சௌரியமா இருக்குமே அப்படின்னார். அப்புறம் அது ஆண்டாளுடைய கிருபையினால அது புரிச்சுது. சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு தலைப்பு. சங்கத்தமிழ் மாலை இதெல்லாம் திருப்பாவை தான் இது. ஏன்னா ஆண்டாள் பாசுரத்துல கடைசியில் சொல்லும்போது சொல்றா, சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாவே அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றா. அதனால சங்கத்தமிழ் மாலை இது. இந்த சங்க தமிழ் மாலை அப்படிங்கிறத பத்தி நாம கடைசியில அந்த பாசுரம் வரும்போது அதனுடைய அர்த்தத்தை நல்லா அனுபவிக்கலாம். இப்போ இந்த திருப்பாவை அப்படின்னா, பாவை அப்படின்னாலே நோன்பு நோக்குறது பாவை. திரு அப்படிங்கிறது அதனுடைய சிறப்பு ஸ்பெஷாலிட்டியை சொல்றது. அதனால திரு சேர்றது அதுல. அதனால திருப்பாவை ஆறுது. இது திருவாய்ப்பாடியில பகவான் கிருஷ்ணன் அவதாரம் எடுத்து அங்க இருந்த போது, அங்க இருக்கிற அந்த சமயத்துல அங்க இருந்த கோபகன்னியர்கள் ஆயர் சிறுமியர்கள்லாம் ஒரு நோன்பு ஒண்ணு அனுஷ்டானம் பண்ணா, ஒரு விரதத்தை ஒண்ணு அனுஷ்டானம் பண்ணா. அது பழமையான நோன்பு, அது தொல்பாவை. அதனால இது பாவை நோன்புன்னு ஆச்சுது. பாகவதத்துல இதை பற்றி சொல்ற. ஆட்சியர் சிறுமிகள்லாம் இந்த கோபா கன்னிகைகள் இருக்கால, அவ நோன்பு எப்படி நோற்றா அப்படிங்கிறத பத்தி பாகவதத்துல ஒரு ஸ்லோகம். ஹேமந்தே பிரதிபேவாசி நந்தவிரஜகுமாரிகாக பேரூர் ஹவிஷ்யம் புஜ்ஜானாக காத்யா யன்யஸ்தன விரதம் உஷஸ்யுக்தாய கோத்ரைஹி ஸ்வயர்நரன்யோன்யா பத்தபாகவஹ கிருஷ்ணமுச்சேர் ஜஹுர்யாந்தியஹ காளிந்த்யாம் சாது மன்மகம் ஆப்லுப்த்யாம் பசிகாளிந்த்யா ஜலாந்தே சோதிதேருணே ரித்வா பிரதிகிருதிம் தெய்வி வானாட்சம் நிர்வசைகதீம் பத்ரகாளிம் சவானாட்யோ பூயான் நன்ற சீதப்பதிஹி. பாகவதத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. என்னன்னா, ஹேமந்த ருதுல இது பிரதம மாசம். ஹேமந்த ருதுல பிரதம மாசம் எடுக்கிறாங்க. அதாவது முதல் மாசம் மார்கழி மாசம். ஒரு வருஷத்துக்கு 6 ருதுக்கள் சொல்வா. அதாவது வசந்த ருது, கிரீஷ்ம ருது, வருஷ ருது, சரத் ருது, அப்புறம் ஹேமந்த ருது, சிசிர ருது, இந்த மாதிரி ருதுக்கள் சொல்வா. இந்த மாதிரி ஒவ்வொரு ருதுக்கும் 2 மாசங்கள் உண்டு. இந்த ஹேமந்த ருதுவுக்கு மார்கழி தை 2 மாசம். இந்த மார்கழி மாசத்துக்கு என்ன சொல்ல, இது தனுர் மாசம்னே பேர். தனுர் மாசம் அப்படின்னு சொல்வா. இத தமிழ்ல இந்த ருதுவை எப்படி சொல்றாள்னாக்கா, தமிழ்ல இளவேனியல் காலம், முதுவேனியல் காலம், கார்காலம், கூதிர் காலம். கூதிர் காலம்னா மழை பெய்யற காலம், அதாவது குளிர்ற காலம், அப்புறம் முன்பனி காலம், பின்பனி காலம், இந்த மாதிரி சொல்வா. இந்த 6க்கும் தமிழ் அது இது இந்த மாதிரி சொல்வாத. இந்த மார்கழி மாசத்தோட தட்சிணாயனம் முடியறது. தட்சிணாயனம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தை மாசம் உத்தராயணம் ஆரம்பம். இந்த தை மாசத்துல தான் சூரியன் தெற்கேந்து வடக்க திரும்புறான் அப்படின்பா. ரத சப்தமி அன்னைக்கு திரும்புறான் அப்படின்பா. இந்த ஹேமந்த ருதுவுல மார்கழி மாசத்துல முன் பனி காலத்துல, பனி முன்னாடி ஆரம்பிச்சு கொட்டும். 10, 8 மணி 9 மணிக்கு பனி ஆரம்பிச்சிருமா அந்த காலத்துல. மார்கழி மாசத்துல முன்பனி காலம். ராத்திரி தொடங்குறோடனே புழிய ஆரம்பிச்சிருமா. இந்த கொற்ற பனியில உஷற்காலத்துல எழுந்திருந்து காளிந்தி நதியில, இந்த பாகவத்தினுடைய அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் காளிந்தி நதி, அதாவது யமுனா நதியில ஸ்நானம் பண்ணி தானம், பூஜை, தியானம், மௌனம், ஜபம் இதெல்லாத்தையும் பண்ணி காத்தியாயினி விரதத்தை இருந்து கிருஷ்ணனே பதியாக்க வரணும் அப்படின்னு இந்த கோபஸ்திரீகள்லாம் கோப கன்னிகைகள் வேண்டிட்டாளாம். ஸ்காந்த மார்க்க சீர்ஷ மகாத்மியம் இப்படி சொல்றது. இத ஒரு மாசம் முடிய நடத்துற விரதம் இது. வடதேசத்துல ஒரு மாசங்கிறது எப்படின்னா, அது பௌர்ணமியோட ஒரு மாசம் முடியும். அப்படி கணக்குங்க. பௌர்ணமி ஒரு மாசம் அங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சு முடியும். அங்க இந்த மாதிரி ஒரு மாசம் அங்க அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க. இங்க கோதப்பிராட்டி பகவான் வராக அவதாரம் பண்ண போது பூமி பிராட்டிய அந்த அசுரனை மீட்டு மேல கொண்டு வந்தார் பகவான்.
அப்போ பூமி பிராட்டி உபதேசம் பண்றார். உபதேசம் கேட்கிறா, பூமி பிராட்டி கேட்கிற போது உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு முக்கியமா சொல்றாரு. அப்ப தாயார் கேட்கிறா, இந்த குழந்தைகளை பூமி எங்கிட்ட குழந்தைகள் இருக்காளே, இந்த குழந்தைகள் எல்லாம் கடை தேரணும், அதுக்கு அதுக்கு ஒரு எனக்கு என்ன வழி சொல்லுங்கிற போது பகவான் வராக சர்ம ஸ்லோகத்தை சொல்றார், உபதேசம் பண்றார் பூமி பிராட்டிக்கு. இதுல இன்னொன்னு எப்படின்னா, இந்த இந்த வராக சர்ம ஸ்லோகத்தை பகவான் பூமி பிராட்டிக்கு சொன்னத பூமி பிராட்டியானவள் கோதாதேவிய அவதாரம் பண்ணி அத தமிழ்ல 30 பாசுரங்களா நமக்கு சொல்ற. இதுதான் முக்கியம். இதுல பெரிய பிராட்டி மகாலட்சுமி தயாதேவி அப்படின்பா. சுவாமி தேசிகன் தயாசதகம்னு எழுதியிருக்கார். பூமி பிராட்டியான ஆண்டாள் க்ஷமாதேவி சமிக்கிறா. எவ்வளவு குற்றம் பண்ணாலும் அந்த குற்றத்தை அவ எல்லாத்தையும் மன்னிக்கிறார். நாம இந்த பூமியில எவ்வளவு குற்றம் பண்றோம், எவ்வளவு தப்புகள் பண்றோம், எவ்வளவு பாப்பங்கள் பண்றோம், அவள் மடியில வாழ்ந்துட்டே குற்றங்களை பண்றோம். ஆனா எல்லாத்தையும் அவன் மன்னிக்கிறா. சுவாமி தேசிகன் இத பத்தி சொல்ற போது, கோதாஸ்துதியில சொல்ற போது, ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்யேம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாபிவான்யாம் கோதாமலஸ்ய சரணம் பிரபத்யே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். விஷ்ணு சித்தருங்கிற எனப்படுகிற இந்த பெரியாழ்வாருடைய குலத்துக்கு இந்த ஆண்டாள் கற்பக கொடிவாள் இருக்கா. இந்த கற்பக கொடி ஹரிச்சந்திர மரம் போல இருக்கிற ரங்கநாதனை தழுவி இருக்கா. இவ பூமி பிராட்டியுடைய அவதாரம் சாட்சாத் சமாம்ங்கிறா. அதாவது இந்த கருணை, அந்த சமிக்கிறதுக்கு குணம் இருக்க, அந்த சமிக்கிறதுக்கு குணமே உருவெடுத்தவளாக அவதாரம் பண்ணவளாம் இவோ. சாட்சாத் சமாம், சாட்சாத் இவளே சமாதேவி. கருணை என்கிற உலகத்தால இவோ மற்றொரு கவலை போல இருக்கிறாள், மற்றொரு ஸ்ரீதேவி, மற்றொரு பெரிய பிராட்டி மாதிரி இருக்காளாம் இவோ. அதை சொல்ற அப்படின்னு சொல்றார் அவர். இவள் தான் கோதாதேவி. இந்த கோதாதேவியுடைய திருவடிகளில் புகழ் இல்லாத அடியேன் சரணமடைகிறேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியில. இதுல இன்னொன்னு, அதிகாரிகள் சாமானிய அதிகாரிகள், அதாவது அதிகாரம் சாமானியமான இருக்க அதிகாரிகள் தான் போறோம். இவாள சாமானிய அதிகாரிகள் யார் அப்படின்னா, சாஸ்திரங்கள் சொல்றது ஸ்திரீகள் சாமானிய அதிகாரிகள். ஏன்னா புருஷாளுக்கு விதிக்கப்பட்ட மாதிரி இவாளுக்கு எல்லா நியம நிஷ்டைகள்லாம் இவாளுக்கு கிடையாது. இவாருக்கு திரிகால சத்தியானம் கிடையாது, சத்தியாவந்தனம் பண்ண வேண்டாம், திரிகால சத்தியம் வேண்டாம், ஹோமம் பண்ண வேண்டாம், யஜ்ஞம் பண்ண வேண்டாம், ஆத்துக்காரர் பண்ற போது கூட இருந்தா போறோம், திருவாராதனம் பண்ண வேண்டாம். ஆத்துல புருஷா இல்லாத போது சாலகிராம பெட்டியை திறந்து சாலகிராம பெருமாளை தொடாமல் பழமோ பாலோ நைவேத்தியம் பண்ணா போறோம். இப்படி இவெல்லாம் சாமானிய அதிகாரிகள். இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு புருஷர்களுக்கு கிடைக்காத புருஷார்த்தங்களை பகவான் கொடுத்து அழுகிறார். எப்படி? ராமாயணத்துல, ஸ்ரீமத் ராமாயணத்துல உதாரணம் சொல்வார். சபரி உதாரணம். ஆரண்ய காண்டத்துல படி பாக்குற போது ராமாயணத்துல வனத்துல ரிஷிகள் யஜ்ஞம் பண்றா, ஹோமம் பண்றா, இதுல நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணி பகவானுடைய திருவடி அடையணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆரண்ய காண்டத்துல. ஆனா சபரி ராமருடைய வருகைக்காக காத்துட்டு இருந்து, ராமன் லக்ஷ்மணனோட பலன்சாலிக்க வந்த உடனே அவனுக்கு அந்த பழங்களை கொடுத்துட்டு ராமனாலேயே மோட்சம் அடைகிறாள். சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்தில் சொல்ற போது, அவந்தியமகிய மூனிஜன பயமுஷித ஹிருதய கருஷ சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படிங்கிறார். சபரி மோட்ச சாட்சி பூதாங்கிறார். சபரி அவளுடைய ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தால அஞ்ஞானம் நீங்கித்தவளுக்கு. அப்படிப்பட்ட சபரி மோட்சம் போறதுக்கு நீ சாட்சியாக விளங்கினாய் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல. கேட்கலாம், என்ன சுவாமி ஆரண்யத்துல காட்டுல இவ்வளவு மகிழ்ச்சிகள்லாம் புஷத் காலத்துல ஸ்நானம் பண்றா, சந்தியாவனம் பண்றா, ஹோமம் பண்றா, ஜபம் பண்றா, எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா, மோட்சத்தை அவ எதிர்பார்க்கிறா. அப்படி இல்ல, அப்படிங்கிற சமயத்துல சபரிக்கு மோட்சம் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா சபரி மோட்சத்துக்கு சென்றாள் அப்படிங்கிறதுக்கு ராமபிரான் தான் சாட்சி.
சுவாமி தேசிகன் சொல்றது. சபரி மோட்ட சாட்சி பூதாங்கிறார். தன்னுடைய லோகத்துக்கு சபரிய அனுப்புறதுக்கு ராமனே தானே சாட்சியா இருக்கிறார். இவர் சத்தியசந்தன். பகவானே சாட்சி சொன்னா வேற யாராவது மறுத்து சொல்ல முடியுமாத? முடியாது. இந்த மாதிரி ஸ்திரீகளுக்கு புருஷார்த்தங்களை கொடுத்து அருள்வதால் என்ன ஆகுது? தேவர்கள் ரிஷிகள் இவெல்லாம் கூட ஸ்திரீகளாக பிறந்து தன்னோடு கலந்து விளையாடும்படி நடந்து கொண்டான் கிருஷ்ணன். கிருஷ்ணாவதாரத்துல ரிஷிகள் தேவர்கள்லாம் கூட கோப கன்னிகைகளா வந்து பிறக்கிறார் அப்படிங்கிறது பாகவதம் சொல்றது. பிறந்து அந்த மாதிரி வந்து நடந்தான் கிருஷ்ணன். இப்படி இவனை எல்லாரும் ஆசிரிக்கிறா. ஆனா பூமி பிராட்டி என்ன சொல்ற, என்ன செய்யறா? தானே வழிகாட்டியா இருக்கிறதுக்கு கோதையா அவதாரம் பண்றா. இதுல சங்க தமிழ் மாலை ஒப்புதும் சொல்றா, உலகத்துக்கு சொல்றாத. நல்ல நெறியில நடக்கிறதுக்கு எப்படி நடக்கணும் சொல்றா. இந்த மாதிரி நடந்தா பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றா. இதனால்தான் ஆழ்வார்கள் நாயகி பாவத்துல நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கா. நாயகனான பகவான துதி அது மாதிரி நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா, பாசுரங்கள் பண்ணிட்டு இருக்கா. நம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார் இவெல்லாம் நாயக பாகவத்தில் நிறைய பாசுரங்கள் இருக்கு. சுவாமி தேசிகனும் பெண்ணுடை உடுத்து அப்படிங்கிறார். அப்படின்பா பெண்ணுடை உடுத்து நாயகியாக ஆகி அவரும் பல பல ஸ்லோகங்களை பண்ணிருக்கார். இன்னொரு உதாரணம் என்னன்னா, வேதங்கள் வந்து பகவான சொல்றது. பகவான சொல்ற போது நிறைய சூக்தங்கள் இருக்கு வேதங்கள்ல. நிறைய சூக்தங்கள், ஒவ்வொரு தெய்வத்தை பத்தி சூக்தம் நிறைய இருக்கு வேதத்துல. அப்படி இருக்கிற சூக்தத்துல ஒரு சூக்தம் புருஷ சூக்தம் ஒண்ணும். புருஷ சூக்தம்னா என்ன? நாராயணன் அவன் ஒருவன் தான் புருஷன். மீதி இருக்கிறவா எல்லாரும் வீத பிரம்ம தேவர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், மனுஷர்கள் எல்லாரும் ஆண் உடை அணிந்த ஸ்திரீகள். புருஷன் சொன்னாலே அவன் தான் புருஷன். மீதி எல்லாரும் பெண்கள். புருஷன் அவன் ஒருத்தன் தான். இது எப்படி தெரிகிறது? நமக்கும் பகவானுக்கும் உள்ள 9 விதமான உறவுகள் சொல்ற. 9 நவவித உறவுகள். அந்த உறவுனால இது தெரிகிறது. என்ன அந்த 9 உறவு அப்படின்னா, பகவான் பரமாத்மா, நாம ஜீவாத்மாக்கள், பகவான் எஜமானன், நாம கிங்கரர்கள் வேலையாட்கள், நாம பகவான் பிதா, நாம புத்திரர்கள் இல்லாட்டா புத்திரிகள், பகவான் ஆச்சாரியன், நாமெல்லாம் அவருக்கு சிஷியர்கள், பகவான் பதி, நாம் பத்தினிகள். இதுதான் முக்கியம். பகவான் பதி, நாம் பத்தினிகள், பகவான் போக்தா, பகவான் அனுபவிக்கிறவன், நாம் போக்யம், நாம் போக்யம்னா அனுபவிக்கப்படுபவர்கள். நாம பகவான் ரட்சிப்பவன், நாம் ரட்சிக்கப்படுபவர்கள், பகவான் நியமிப்பவன், நாம் நியமிக்கப்படுபவர்கள், பகவான் சேஷி, நாம் சேஷபூதர்கள். இந்த மாதிரி 9 உறவு. இந்த 9 உறவுல இந்த பகவான் பதி, நாம் பத்திரிகள் இருக்க இந்த இது ரொம்ப முக்கியமான உறவு இது. இதனால்தான் திருப்பாவியில சொல்ற போது ஆண்டாள், உந்தன்னோடு ஒருவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுங்கிறார் 28வது பாசுரத்துல. இங்க உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்க ஒழிக்க ஒழியாது. நீ வேண்டாம்னா முடியாது, நாங்க வேண்டாம்னா முடியாத உறவு. மீதி உறவுகள்லாம் போயிடும். இந்த வரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கோம், இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க போறோம். போன ஜென்மத்திலயும் அதுக்கு முன்ன ஜென்மத்துல நம்ம யாரு, நம்ம ஆனா பெண்ணா, நமக்கு யாரு அப்பா அம்மா, நமக்கு யாரு சகோதரர்கள், நமக்கு தெரியாது. அது மாறிட்டே இருக்கு. ஆனால் பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு இருக்க, இது முந்தன்னோடு உறவே நமக்கு ஒழிக்க ஒழியாதுங்கிற ஆண்டாள். இந்த பாசுரத்தை அந்த 28வது பாசுரத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அத மகாபாரதத்துல இன்னொரு விஷயம் சொல்றா. என்னன்னா, பகவான் கிருஷ்ணன் விதுரர் மாளிகையில போய் சாப்பிடுற விதுரர் கொடுக்கிற விருந்த ஏத்துக்கிற. அப்ப துரியோதனன் கேட்கறான் கிருஷ்ணனை, எங்கெல்லாம் விட்டு விதுரர் கொடுத்த உணவை சாப்பிடுறிய அப்படி கேட்டான். அதுக்கு பகவான் கிருஷ்ணன் சொல்றாராம், சுத்தம் பாகவதாஸ் அன்னம்ங்கிறார். சுத்தம் பாகவதாஸ் அன்னம் அப்படிங்கிறார். பாகவதோத்தவர்கள் உள்ள சேஷம் இருக்க, அதை விட சுத்தமானது எதுவும் கிடையாதுங்கிறார். அவ்வளவு உத்தமமானது அது பாகவத சேஷம். பாகவத சேஷம்னா
எல்லாரும் பாக சேஷம்னா இதை தப்பா நினைச்சுக்கிறாது இல்லை. அதாவது ஆத்த தளி பண்ணி வச்சிருக்கா, பாகவதாருக்கு நம்ம பரிமாறுறோம். பரிமாறுறதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல மீதி இருக்க அது பாகவத சேஷம். அதை சாப்பிட்டோம்னா பாவத்தை செய்ய தூண்டுகிற கெட்ட எண்ணம் கூட போயிடும். பாகவத சேஷத்தை சாப்பிட்டா பாவத்தை செய்யற தூண்டுகிற கெட்ட எண்ணம், அந்த கெட்ட எண்ணம் கூட வராதான். விதுரர் பரம பாகவதர், அதனால அவருக்கு அந்த பெருமை கிடைச்சது அப்படின்பா. சுத்தம் பாகவதாசியானம், இது மாதிரி ஸ்லோகமே இருக்குதுக்கு. சுத்தம் பாகவதாசியானம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம். இந்த 4 சுத்தத்தை சொல்வா. அப்படி ஸ்லோகம் அது. தீர்த்தா மாட்டு போது சொல்றோம் இல்லையோ, கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி கலேஸ்மின் சந்நிதியும் குரு அப்படின்னு போட்டு தீர்த்தாம நதிகளை தீர்த்தா மாட்டும் போது இந்த நதி இதெல்லாம் தியானம் பண்ணிட்டு குடுக்க தீர்த்தா மாடுறோம். அதனால பாகீர்த்தி ஜலம் சுத்தம். கங்கை ஜலலவ கனிகா பீதா, கங்கையில போய் நாம் நிறந்து நைய 2 கையால அள்ளி தீர்த்தத்தை சாப்பிட வேண்டாம். ஆசமனம் பண்ணி அந்த ஆசம தீர்த்தத்தை சாப்பிட்டாலே பரம பாவனம் ஆக்கிடும் அந்த கங்கா ஜலம். அதனால பார்த்தால சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம். விஷ்ணுபதம் விஷ்ணுடைய திருவடி இருக்க, அந்த விஷ்ணு பகவானுடைய அந்த திருவடி தியானம் அது உயர்வானது. அது தியானம் பண்ண பண்ண என்ன கிடைக்கும்? நல்ல வாக்கு கிடைக்கும், இனிமையான வாக்கு ஏற்படும். அதனால விஷ்ணுபதம் அவ்வளவு சுத்தம். ஏகாதசி விரதம் சுத்தம். ஏகாதசி விரதம் என்ன ஆகும்? கிரகத்தை மனச இதெல்லாம் சுத்தமாக்குறது. அதனால சுத்தம் ஏகாதசி விரதம். இந்த மாதிரி சோகம் இருக்கு. இந்த மாதிரி பாகவதனுடைய அருமையை பத்தி பெருமையை பத்தி இங்க இந்த ஸ்லோகம் அது. ஏன்னா இவாள்லாம் பாகவதர்கள், பகவானுக்கு தொண்டு செய்யறவா, கோபஸ்திரிகள், ஆயர்கோல சிறுமிகள். அதனால இத இவ்வளவு பெருமையா சொல்றா. இத நாம் அந்த 9 உறவுகள்ல பார்த்தோம் இல்லையோ, அதாவது பகவான் பதி, நாம் பத்தினிகள்னு. அதனால பத்தினியானவள் பதியிடம் எப்படி பாதிவிரியத்துடன் இருக்க வேண்டுமோ அப்படி பத்தினியாகிய நாம் பகவான் இருக்கணும். இத கோதை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். கோதைனா என்ன அர்த்தம்? பூமியை பிளந்து கொண்டு மேலே வந்தவள், பூமியால் அழிக்கப்பட்டவள். பூமி நமக்கு பூமியால் கொடுக்கப்பட்டவளவோ நல்ல வாக்கை அளிப்பவள் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல கோதைனாக்க புஷ்பமாலைன்னு ஒரு அர்த்தம். இவள் திருப்பாவை இந்த மாதிரி பாமாலைகளை பாக்களால மாலைகளை செஞ்சு அர்ச்சாவதார பெருமாளுக்கு சாத்தினா, புஷ்ப மாலைகளையும் சாத்தினா. புஷ்ப மாலைன்னு என்ன? முக்கியமா துளசி மாலையை சாத்தினா. இதனால என்னாச்சு? அர்ச்சாவதார எம்பெருமானை தான் இட்ட வழக்காக நடந்து கொள்ளும்படி செய்தாள். அர்ச்சாவதார எம்பெருமான் ஆண்டாள் சொன்னபடி எல்லாம் கேட்டானா. அந்த மாதிரி ஆக்கினா எம்பெருமானையே ஆண்டவள். எம்பெருமானையே ஆண்டவள். அதனால ஆண்டாள் அர்ச்சாவதார அழகில் ஆழ்ந்து இருந்தால் அதனால இவ ஆண்டாள் அப்படின்பா. திருவாய்ப்பாடியில ஆயிரகுல சிறுவிகள் ஹேமந்த ருதுவில மார்கழிமான முதல் மாசத்துல பொழுது விடியறதுக்கு முன்னாடியே எல்லாரும் எழுந்திருந்து ஒன்னா சேர்ந்து புறப்பட்டு கைகோத்துண்டு கீதங்கள் எல்லாம் பாடிண்டு நதியில போய் நீராடி கண்ணன் தான் பதியா வரணும் அப்படின்னு காத்தியாயினி விரதம் 30 நாள் அனுஷ்டித்தா. அது துவாபர யுகம். இந்த கலியுகத்துல ஆண்டாள் வில்லிபுத்தூரியே ஆயர்பாடியா நடிச்சு ஆக்கி தானே ஒரு கோப கன்னிகையாக ஆகி தன்னோட ஒத்த சிறுமிகள், தன் வயது ஒத்த சிறுமிகள் எல்லாம் ஆயர்பாடி சிறுமிகளாக பாவித்து மார்கழி மாசம் முழுக்க உஷக்காலத்துல பொழுதுபுறத்துக்கு முன்னாடியே எழுந்திருந்து நோன்பு இருக்கிறாள். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எழுந்தொழி இருக்கும் அங்க இருக்காரே வடபுறம் கோயிலுடையான், அவனை கண்ணனா பாவிக்கிறார். அவன்கிட்ட சரணாகதி பண்றா. எப்படி? இந்த 30 பாசுரங்களை சொல்லி சரணாகதி பண்றா. இதுதான் திருப்பாவை. இத திரிப்பாவைன்னு சொல்வா. 3 தசகம் 3 தசகம் பாவை, 3 பத்துக்கள் உள்ள பாவை, 30 பாசுரங்கள் உள்ள பாவை அப்படின்னு சொல்வா திருப்பாவை. இது தத்துவ திரயத்தை சொல்றது. தத்துவ திரயம்னா என்ன? தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். இது 3த்தையும் சொல்றது இந்த 30 பாசுரங்களும். 10 பாசுரங்களும். முதல் 10 பாசுரங்கள் பகவானுடைய திருநாமங்களை சொல்லு
அப்படி சொல்லி 2வது 10 பாசுரங்கள் அவருடைய திருவடிகளை அர்ச்சனை பண்ணு அப்படி சொல்றது. இது தத்துவத்திரயம். தத்துவத்திரயம்னா தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் அப்படிம்பா 3. இந்த 3ஐயும் சொல்றது, 3 10 சொல்றது அப்படிம்பா. முதல் 10 பகவானுடைய திருநாமங்களை சொல்லு அப்படி சொல்லி, 2வது 10 பகவானுடைய திருவடிகளை அர்ச்சனை பண்ணு அப்படி சொல்லி, 3வது 10 பகவானுடைய திருவடியில உன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணு அப்படி சொல்றது அப்படிம்பா. இந்த மாதிரி இந்த 3 10 திருப்பாவை, திருப்பாவைங்கிறத திருப்பாவை 3 அப்படி பிரிச்சு இந்த மாதிரி அர்த்தம் சொல்வார். சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தை சொல்ற போது, வேயர் புகழ் வில்லிபு தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்கும் விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு 6 5 நீ உரைத்த தையொதுங்கட்பாமாலை ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே அப்படிங்கிற திருப்பாவைய அவர் எப்படி பிரிச்சுக்கிறாருன்னா 6 5 பிரிச்சுக்கிறார் சுவாமி தேசிகன். இதுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணுவாள் அப்படின்னா, முதல் 5 பாசுரங்கள் நோன்பு எப்படி இருக்கணும், நோன்பு எப்படி செய்யணும் அப்படின்னு, அதாவது விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்வா. 2வது 5 பாசுரங்கள் கிருஷ்ணன்ட்ட பிரேமம் கொண்ட 1000 சிறுமிகளை எழுப்புற விவரம், அதாவது தன்னோட 1000 சிறுமிகளை ஆண்டாள் எழுப்புறா அத சொல்றது அப்படின்பா. 3வது 5 பாசுரங்கள் கிருஷ்ணன்ட்ட அதே மாதிரி பிரேமை கொண்ட பெருங்குலத்தில் சேர்ந்த பெரிய கன்னிகைகள், அதான் ஆண்டாளை விட வயசு கொஞ்சம் அதிகமானவா, அந்த கன்னிகைகளை எழுப்புறா அப்படின்னு சொல்லுவா. எழுப்புற மாத்திரம் இல்ல, அவளையும் அழைச்சிட்டு கூப்பிடுறா அப்படின்பா. 4வது 5 பாசுரங்கள் கண்ணன் கிருஷ்ணன் கண்ணனுடைய திருமாளிக்கு போய் சேர்றா, நவகோபன் திருமாளிகையில. அதுல கோயிலுக்கு வாசல் காப்பால் இருப்பான், வாசல் காப்பால இருந்து ஆரம்பிச்சு நப்பின்னை பிராட்டி வரைக்கும் இருக்கிறவாளை எழுப்புறா, அந்த பாசுரங்களை சொல்றது. அப்புறம் 5வது 5 பாசுரங்கள் கிருஷ்ணனையே எழுப்புறது, எழுப்பி தன்னுடைய பிரார்த்தனைகளை சொல்றா. பிரார்த்தனைகளை கிருஷ்ணன் கேட்கிற மாதிரி செய்யறார். சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் அப்படின்பா, அந்த மாதிரி பிரார்த்தனையை கண்ணன் கேட்க மாதிரி செய்யறது. 6வது 5 பாசுரங்கள் என்ன பிரார்த்தனைங்கிறத சொல்றது. இவ்வளவு விஷயமா அவர் சுவாமி தேசிகநாத 6 5 சொல்றாருத. ஆண்டாள் அவதாரம் பண்ணி நாராயணனே பரதத்துவம் அப்படிங்கறத எல்லாருக்கும் புரியும்படியா திருப்பாவையில சொல்றார். இந்த திருப்பாவினுடைய 30 பாசுரங்களுக்கும் உள் அர்த்தம் சுவாபதேசம் ஆச்சாரியர்களா நிறைய சொல்லிருக்கா. ஆண்டாளுடைய 6வது பாசுரத்துல இருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 பாசுரங்கள் ஆண்டாள் ஆழ்வார்கள் எழுப்புறா அப்படின்பா. சில ஆச்சாரியர்கள் 10 இந்திரியங்களை குறிக்கிறது அப்படின்பா. 16வது பாசுரம் நாயகனாய் நின்ற நதகோபனுடைய அப்படிங்கிறது மனசை குறிக்கிறது அப்படின்னு சொல்வா. குரு பரம்பரையில ஒரு செய்தி அதையும் சேர்த்து வியாக்கியானம் பண்ணுவா இத. அதாவது காஞ்சிபுரம் தேவ பெருமாள் 6 வார்த்தைகளை சொல்ற திருக்கச்சி நம்பிக்கிட்ட சொல்லி இத உடையவருக்கு உபதேசம் பண்ணு அப்படிங்கிறாராம். அததான் இந்த 6 5 30 பாசுரங்கள்ல ஆண்டாள் சொல்றாம்பா. முதல் 5 பாசுரங்கள் நானே பரபிரம்மம், உலகங்கள் மெல்ல எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் நான் தான் அப்படிங்கிறாராம். 2வது 5 பாசுரங்கள் பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வேறுபாடு இருக்கு, உண்மையில் வேறுபாடு உண்டு. 3வது 5 பாசுரங்கள் பகவானுடைய அடையறதுக்கு உபாயம் சரணாகதி தான். 4வது 5 பாசுரங்கள் பகவானிடம் சரணாகதி பண்ணிட்டா அந்திம ஸ்மிருதிங்கிறது வேண்டாம். கடைசியில உயிர் போற சமயத்துல பகவானுடைய ஞாபகம் வராவிட்டா கூட பகவான் அந்த ஞாபகத்தை ஏற்படுத்தி திருவிழா சேர்த்துப்பானாம். அதாவது வராக சர்ம ஸ்லோகம் இப்போதை செல்லி வைத்தேன்னு சொல்வார் நம்மாழ்வார். அந்த மாதிரி முன்னாடியே நம்ம சரணாதி பண்ணிட்டோம்னா அந்த ஒரு நினைப்பை ஏற்படுத்தி பகவான் ஏத்துக்கிறார். அந்திம ஸ்மிருதி இல்லாவிட்டாலும் பகவான் காப்பாத்துறா அப்படிங்கிறத 4வது 5 அந்த பாசுரங்கள் சொல்றது. 5வது 5 பாசுரங்களை சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் பரமபதம் தான். 6வது 5 பாசுரத்துல பெரிய நம்பிக்கைகளை உடையவர் ஆச்சாரியனா அடையணும். இந்த மாதிரி 6 அர்த்தங்களையும் ஒவ்வொரு 5 பாசுரங்களையும் சொல்றது அப்படின்பா. இதை தவிர முதல் 10 பாசுரங்கள் அஷ்டாட்சரம், 2வது 10 பாசுரங்கள் துவயம், 3வது 10 பாசுரங்கள் சரம ஸ்லோகத்தை சொல்றது அப்படின்னு சொல்வா. இவ்வளவு விஷயங்கள். இப்போ ஆண்டாளுடைய
திருப்பாயினுடைய தனியன் பராசரப்பட்டர் அருளியது இது. இந்த தனியன் நீளாதுங்க ஸ்தனகிரி தய நீளாதுங்க ஸ்தனகிரிதடி சௌப்தம் உத்போக்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி சோசிஷ்டாயாம் சிரசி நகலிதம் யாவராத் கிருத்திய புங்கே கோதாதஸ்யை நாம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயா. கண்ணன் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம், இந்த தனியனுடைய அர்த்தம், கண்ணன் நீலாதேவி, நீலாதேவி தான் நப்பினியா அவதாரம் பெற்றிருக்கா. கண்ணன் நப்பினையை அழைச்சின்னு தூங்குறான். கோதாபுராட்டி தன்னுடைய தோழிகளோட அவனுடைய இருப்பிடத்துக்கு போய் வேதங்கள் உபனிஷத்துக்கெல்லாம் உபதேசிக்கிற இந்த சேஷி பாவத்தை சொல்றான். அங்க போய், அதாவது தான் சூடி கொடுத்த துளசி மாலையில் கட்டுண்ட அவனை இவ இந்த மாதிரி அனுபவிக்கிறாளாம். இப்படிப்பட்ட கோதாபுராட்டியை பல முறை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிற இந்த தனியன்ல நந்தகோபன் கிருஷ்ணனுடைய தகப்பனார், நந்தகோபனுடைய மைத்துரன் கும்பன். இந்த கும்பன்ட்டையும் நிறைய பசுக்கள் காளைகள்லாம் நிறைய இருக்கு, நிறைய பசு செல்வங்கள் நிறைய இந்த மாதிரி செல்வம் இருக்கு. அந்த கும்பனுடைய பெண் தான் நப்பின்னை, ரொம்ப அழகானவள். மதம் பிடித்த 7 காளைகளை அடக்கி இந்த கிருஷ்ணன் நப்பினையை கல்யாணம் பண்ணிக்கிறான். கிருஷ்ணன் நப்பினைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது எண்ணத்துக்காகவே மதுராவை பிடித்து போகிறதுக்கு வந்தானாம். இந்த மாதிரிலாம் சொல்றார். அந்த நப்பினையை அணைத்துக் கொண்டு கண்ணனை, அந்த நப்பினையை அணைத்துக் கொண்டு உறங்குகிற கண்ணனை பல முறை நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிறார். பரமபதம் பகவான் நித்தியமா வாசம் பண்ற இடம். இங்க மகாலட்சுமி, பூமி தேவி, நீலாதேவி எல்லாருமே இருக்கா. இதுல மகாலட்சுமி வந்து பூமி தேவி நீலாதேவிக்கெல்லாம் புருஷகார பூதை, புருஷகாரமா இருக்கா. நமக்கு மட்டும் பெரிய பிராட்டி புருஷகார பூதை இல்ல. பூமி பிராட்டிக்கும் நீலாதேவிக்கும் புருஷகார பூதை. இப்போ இந்த கிருஷ்ணாவதாரத்துல என்ன ஆறுது, பூமி பிராட்டியாகிய ஆண்டாள் நீலாதேவியின் அம்சமா அவதாரம் பண்ற கால நப்பின்னையை புருஷகாரமாக்கி கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்றா. அது பாசங்களை வரும்போது பார்க்கலாம், நப்பினையை எழுப்புறா, அப்ப பார்க்கலாம் எல்லாத்தையும். இதுல உத்போத்திய கிருஷ்ணம்ங்கிறார் பட்டர். கிருஷ்ணம் அப்படின்னால பூமிக்கு ஆனந்தத்தை அளிப்பவள். நான் பூமாதேவியின் அம்சமான அவதாரமான கோதை, எனக்கு ஆனந்தத்தை அளிப்பதற்காக எழுந்திருப்பாயாக அப்படிங்கிறாளாம் கிருஷ்ணனை. எப்படி சொல்லி நமஸ்காரம் பண்றாளாம். இந்த தனியனை அவருடைய பட்டர் இத வந்து இந்த தனியனை எதனால அவருக்கு வந்து தோணிச்சுன்னா, இந்த மாதிரி தனியன் கொடுக்கணும் அப்படின்ட்டு குத்து வழக்கரிய கோட்டுக்கால் கட்டின் வேலுங்கிற பாசுரத்தை அனுபவிச்சு அந்த மனசுல அதை வச்சுட்டு இந்த தனியனை பட்டர் அருளினார் அப்படின்னு சொல்வாங்க. பாராத்தியம் ஸ்வம், அதாவது சேஷி அவன் எஜமானன், நாமெல்லாம் சேஷர்கள், நாம அடிமைகள், தாசர்கள். இது முன்னாடி பார்த்த மாதிரி நாம 9 விதமான உறவுகள், இது ஒரு உறவு. இது இருந்தாலும் ஜீவாத்மாக்களை நாம என்ன செய்யறோம், இந்த உலக விஷயங்களை ஈடுபட்டு இதை மறந்துடுறோம். இதை மறந்துவிட்டு நமக்கு நாமே எஜமானன் நினைச்சுக்கிறோம், அகங்காரப்படுறோம். நமக்கு பாகவத சேஷத்துவம், ஆச்சாரிய சேஷத்துவம் ரெண்டும் முக்கியம். பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியங்களால பகவான் சந்தோஷப்படுறானா, அது முக்கியம். யோகிகள் வந்து பலகாலம் தபஸ் செஞ்சாலும் அடைய முடியாத பகவானின் திருப்படைகளை அடையறதுக்கு ஆச்சாரியன் வழிகாட்டுகிறார், உபதேசம் பண்றார். இந்த யோகிகள் உபாசனம் பண்றவர்களுக்காக கட்டுப்படாத கண்ணன் யசோதையுடைய கைத்தால கட்டுடுறான். பாகவதால பாக்குறோம், யசோதை வந்து கைத்தால அவ கட்டுறா, கண்ணனை கட்டுப்படுறான். அதே மாதிரி ஆண்டாள்கிட்ட துளசி மாலையால் கட்டுப்படுறான். இது பாசக்கட்டு அப்படின்பா. இந்த கட்டு எந்த காலத்திலும் யாராலும் நீக்க முடியாத கட்டு. இது நம இதமிதம் பற்பல நமஸ்காரங்கள், பல நமஸ்காரங்கள், எல்லா நமஸ்காரங்களும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட தண்ட பிரணாமம், அஷ்டாங்க பிரணாமம், அஞ்சலி, இப்படி எல்லா பிரணாமங்களையும் கோதா பிராட்டியிடம் பலமுறை செய்யறேங்கிறார் பட்டர். இப்படிப்பட்ட கோதா பிராட்டியை நான் நமஸ்காரம் பண்றேன், கீழே விழுந்து நடுத்தாங்கிட்டே சேவிக்கிறேன், அஷ்டாங்க பிரணாமம் பண்றேன், கையெழுத்து கூப்பிடுறேன், கையெழுத்து
கைகூப்பி வணங்குறேன், இந்த மாதிரிலாம் சொல்ற இந்த ஸ்லோகத்துல. இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை நாமும் சொல்லி கோதா பிராட்டியை பல முறை நமஸ்காரம் பண்ணலாம். அடுத்தது உய்யக்கொண்டார் அருளி செய்த ஒரு தனியன். அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பனு திருப்பாவிய பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள்னர் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. அன்னப்பறவைகள் அன்னவயல் புதுவையாண்டாள் அன்னப்பறவைகள் சீர்வூத்தூள் அங்கெங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான், நடமாடுறதான். இந்த கஷேத்திரத்துல ஆண்டாள் ரங்கநாதனுக்கு பன்னு திருப்பாவை நன்றாக ஆராய்ந்து அவருடைய திருப்பாவை அப்படிங்கிற பெயர் பெற்றது. இது திரும்ப திரும்ப சொல்றதால பன்னு திருப்பாவை, பன்னி பன்னி சொல்றதுன்னு சொல்லுவாள் இல்லையோ, அந்த மாதிரி பன்னு திருப்பாவை திரும்ப திரும்ப சொல்ற போது இதுக்கு அபூர்வமான அர்த்தங்கள் வருது. சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு தரம் சொல்றது ஒரு அர்த்தம், ரெண்டாவது தரம் சொல்லும் போது இன்னொரு அர்த்தம் புரிக்கிறது. இந்த மாதிரி அபூர்வ அர்த்தங்களை உணர்த்தும் பாசுரங்கள். அதனால பன்னு திருப்பாவை அப்படி சொல்வா. இதுக்கு பன்னு திருப்பாவை பல்பதியம். பல்பதியம் அப்படின்னு என்ன? நல் பாமாலை, 3 பதிகங்கள் கொண்ட நல்ல பாசுரங்கள். பாமாலை பதிகம்னா 10 10. இந்த பிரபந்தத்தை இன்னிசையால் பாடி கொடுத்தாள், ராகங்களோட பாடினான். பாடிச்சு பகவானுக்கு அர்ப்பணிச்சா. பூமாலை சூடி கொடுத்தா. பூங்கிறது என்ன வந்து இந்த இடத்துல துளசி மாலை, துளசி மாலை சூடி கொடுத்தா. பகவானுக்கு உகந்த துளசி. பகவானுக்கு எல்லாத்தையும் விட துளசி தான் ரொம்ப உகந்ததான். அந்த துளசியால மாலை தொடுத்து அதை தான் அணிஞ்சு பார்த்துட்டு அழக பார்த்து அதுக்கப்புறம் அதை களைஞ்சி பகவானுக்கு சூடுவதற்காக கொடுத்தா. சாதாரண பெண்கள் என்ன செய்வா? மல்லிகை முல்லை இந்த மாதிரி புஷ்பங்களால் தான் ஆசைப்பட்டு தொடுத்து தொடுத்து வந்து தான் அணிஞ்சுப்பா. ஆனா கோதா பிராட்டி என்ன செய்யறா? பகவானுக்கு உகந்த துளசியை பறிச்சு அதை மாலையா கட்டி தான் அணிஞ்சு அழக பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சி கொடுக்குறா. அப்படிப்பட்ட சூடி கொடுத்தாளை சொல்லுங்கிறார். அவளை சொல்லு, அந்த கோதை பிராட்டியை பாடு, ஸ்தோத்திரம் பண்ணு அப்படிங்கிறார். உய்யக்கொண்டாருடைய பாசுரம் இது. ஆண்டாள் பாமாலை பூமாலை 2ஐயும் சமர்ப்பித்தாள், அந்த பிராட்டியை ஸ்தோத்திரம் செய்ய அப்படிங்கிறார் உய்யக்கொண்டார். அதே உய்யக்கொண்டார் இன்னொரு பாசுரத்துல, அடுத்த பாசுரத்துல சூடி கொடுத்த சுடற்கூடியே தொல்பாவை பாடி அருள் அவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. துளசி மாலையைத்தான் சூடி பிற களைஞ்சி பகவானுக்கு சூடி கொடுத்தவள் இவள். சூடி கொடுத்த சுடற்கொடி, சுடற்கொடி விண்ணல் கொடி மாதிரியவோ. சொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய், தொன்மையான பழமையான நோன்பான விரதத்தை சொல்கிற திருப்பாவையை பாடி எல்லாரையும் ஆசீர்வதிக்கும் வல்லமை பெற்ற பல வகையான வளையல்களை அடைந்தவள். தொல் பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் அப்படிங்கிறார். வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற நிம்மாற்றம். திருவேங்கடத்துல வசிக்கும் சீனிவாசனுக்கு என்னை அடிமையாக செய் என்று நாச்சியார் திருமொழியில சொல்றார். அதை எடுத்து இங்க பாசுரத்தில் இருக்கிறார் அவர். என்று சொன்ன நீ இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்குங்கிறார். இந்த வழி, இந்த பிரகாரம் நாங்கள் மீறாது இருக்குமாறு, அவைகள் எங்களையும் பகவானிடம் நெருங்கி இருக்குமாறு உபகாரம் செய்வாயாக. நீ வந்து பகவானிடம் நெருங்கி இருக்கிற மாதிரி நாங்களும், உன்னை அடிபடைந்த நாங்களும் பகவானிடம் நெருங்கி இருக்கிற மாதிரி செய்வாயாக அப்படிங்கிறார். முதல் தனியல்ல ஆண்டாளிடம் பலமுறை நமஸ்காரம் பண்றேன்னார். இந்த தனியல்ல தன்னை சீனிவாசனுக்கு அடிமை என்று சொன்ன ஆண்டாள் அப்படியே நம்மையும் அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருத. இந்த கோதா பிராட்டி கோப கன்னிகை ஆகி முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர ஆயர்படையாக பாவிச்சு, அங்க இருக்கிற திருமுக்குளத்தை யமுனையா பாவிச்சு, அங்க இருக்கிற பெருமாள் வடபத்திர சாயிய கிருஷ்ணனா கண்ணனா பாவிச்சு, அங்குள்ள சிறுமைகளை எல்லாம் 1000 சிறுமைகளை ஆக்கி அனுபவித்து சொன்ன பாசுரங்கள் இந்த திருப்பாவை. இங்க இந்த 1000 சிறுமிகள் திருவாய்ப்பாட்டையில கண்ணனையே சுத்தி 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 வந்தாலாம். இந்த பெரியவா எவ்வளவு சொல்லியும் கேட்கலையா. ரொம்ப பொறுத்து பார்த்தவா என்ன செஞ்சாலும் இந்த சிறுமிகளை எல்லாம் போட்டு வீட்டுல போட்டு அடைச்சு வச்சுட்டாலாம். இது ஒரு வியாஜம். அடைச்சு வச்சுட்டா. கிருஷ்ணன் பார்த்தார், தன்னுடைய பக்தைகள் நம்மிடம் பரிவு கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள், பிரேமம் கொண்டவர்கள் அவர் அடிச்சாலேன்னு கிருஷ்ணனுக்கு ஒரு தாபம். அவர் அன்னையாரு எப்போதுமே மழை பொய்க்காது, மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இடத்துல மழை பெய்யல. மழை பெஞ்சாதான் புல்கள் செழிக்கும்,
நிலம் நல்லா வளரும், நிலம் கொழிச்சிருக்கும், பசுக்கள் புல்ல சாப்பிட்டு நிறைய பாலை கொடுக்கும். இந்த பால் தான் இடையர்களுக்கு, அங்க இருக்கிற ஆயிரப்பாடியில் இருக்காளே அவளுக்கு அதுதான் முக்கியம். பால் வச்சுதான் அவளுக்கு ஜீவனம். அதனால மழை இல்லாதனால எல்லாமே கெட்டு போயிடுது. அப்புறம் பெரியவா யோசனை பண்ணா, மழை பெய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னா, சரி இந்த கன்னியாகுமரி எல்லாம் கூப்பிடு, எல்லாரையும் போட்டு அவளை நோன்பு ஒண்ணு நடத்த சொல்லு. நோன்பு நடத்தா பாப்பா மழை பெய்யன்னு இருக்கு சாஸ்திரம். அதனால கூப்பிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் எல்லாரையும் வெளியில வர சொல்லி, நீங்கெல்லாம் மழை பெய்யணும் அப்படின்னுட்டு நோன்பு விரதம் இருக்கோ அப்படி சொல்லி சொல்லாளா. அந்த அப்புறம் கோப சிறுமிகள் இந்த மாதிரி விரதம் இருக்க ஆரம்பிச்சா. உஷக்காலத்துல எழுந்திருந்து தூங்குற வாழையெல்லாம் எழுப்பி நந்தகோமரி திருமாளிகைக்கு போய் எல்லாரும் போய் கண்ணனை எழுப்புறா. இதுல கோதா பிராட்டி தன்னையே ஒரு கோபியா பாவிச்சு 30 நாட்களும் பாவை நோன்புங்கிறத ஆரம்பிச்சு, பாவை நோன்புக்கு பறை வேண்டும் அப்படின்னு, பறைங்கிறது கொட்டுறது மாதிரி அது மாதிரி பறை வேண்டும் என்று கண்ணனை முதல்ல கேட்கணும் ஆரம்பிச்சு, கடைசியில பறை என்பது எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம், அதுதான் பறைங்க சொல்லி கண்ணாதி தான் நான் கேட்கிறேன் அப்படிங்கறது சொல்லி முடிக்கிறா. இதுதான் திருப்பாவை. இது முதல் பாசுரத்தை நீங்க பார்த்துடலாம். மார்கழி திங்கள் மதிரேந்த நன்னாளால் நீராழப் போதுவீர் போதுவினோ நீரடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்துளிலன் அந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை அலைஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பார்வோர் புகழப்படி தேலோரம் பாவாய். முதல் பாசுரம். இன்னைக்கு முதல் நாள் முதல் பாசுரம் இது. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், செல்வம் என்ன அறிவு எல்லாம் நிறைஞ்ச கோகுலத்துல செல்வச் செழிப்பியும் இளமையும் உள்ள பெண்களே, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூப்பிடுறார். இளமை செல்வச் செழிப்பி உள்ள பெண்களே, நேரடியீர்கிறார் உயர்ந்த ஆபரணங்களை அணிந்த உள்ளவர்களே. அப்படிப்பட்ட என்ன சொல்ற மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், மார்கழி மாசத்துல மதி நிறைந்த நன்னாளால் பௌர்ணமி, நல்ல பௌர்ணமியான சுபதினத்துல கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கூர்மையான வேலை வச்சுட்டு இருக்கான். கடுமையான தொழிலை செய்கிற ஆயர் குலத்தினுடைய தலைவன் யாரு? நந்தகோபன். நந்தகோபனுடைய பிள்ளை கூர்மையான வேலை வச்சுட்டு இருக்கான். தன்னுடைய குமாரன் இருக்கானே கிருஷ்ணன், அவன் குழந்தை, அவனை எறும்பு கடிச்சா கூட தாங்காதான், அதுக்காக கையில வேல் வச்சிருக்கானா, எறும்பு குத்துறதுக்காக வேல் வச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு இதுவா சாட்சி சொல்வா. இத ஏறார்ந்த கண்ணி யசோதை அலைஞ்சிங்கம் இப்படி நந்தகோபனுடைய பிள்ளை கூர்வேல் கொடுந்துழில் நந்தகோபன் குமரன் அவன். அப்புறம் ஏறார்ந்த கண்ணி யசோதை அலைஞ்சிங்கம், அப்பா பத்தி சொல்லியாச்சு, இப்ப அம்மா பத்தி சொல்றார் ஆண்டாள். அழகான கண்களை உடைய யசோதை பிராட்டியுடைய சிங்கக்குட்டி இளைய சிங்கம், ஏறார்ந்த கன்யா அழகான கண்களை உடையவள், தீர்க்கமான கண்களை உடையவள். அப்படிப்பட்ட யசோதையனுடைய இளைய சிங்கம் யாரு? கார்மேனி செங்கன். எப்படி இருக்கான் அவன்? கார்மேனி, நேரை உண்ட மேகத்தை போல ஒரு நிறம் உடையவன். கார்கால மேகத்தை போல அப்படின்பா. கார்காலத்துல மேகம்னா நீருண்ட மேகம், கருத்து இருக்கும். மழை பெய்யறதுக்காக வரப்போது மேகங்கள் கருத்து இருக்கும். அப்படிப்பட்ட மேனியை உடையவன், செங்கன் சிவந்த கண்களை உடையவன், கதிர் மதியம் போல் முகத்தான், சூரியனையும் சந்திரனையும் மொத்த திருமுகத்தை உடையவன், நாராயணனே நமக்கே வரை தருவான். அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனே, நாராயணனான கண்ணனே, எப்படி அவனை சரண் அடைஞ்சுட்டாக்க அவன் நமக்கே பறை தருவான், பறைங்கிற வாத்தியத்தை கொடுப்பான். பாரோர் புகழப்படிந்து உலகத்துல இருக்க புகழப்படி வெச்சும்படி இந்த நோன்புல நாம இறங்கி நீராட போதுவினோ, ஸ்நானம் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிடுறா. அப்படி யார் மாதிரி வேலை இல்லை. எதுவா இருந்தாலும் எந்த விரதத்துக்கும் முதல்ல ஸ்நானம் முக்கியம். முதல்ல புற தூய்மை முக்கியம், புற தூய்மையை பண்ணிக்கணும். ஸ்நானம் பண்றதுக்கு வாங்கணும். நீராட போதுவினோ, ஸ்நானம் செய்யறதுக்கு வாங்கோ. நீராட போதுவீர், ஸ்நானம் செய்ய விருப்பம் உடையவர்களை பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். எல்லாருமே ஸ்நானம் பண்றதுக்கு வாருங்கோ அப்படிங்கிறா. போதுவினோ விருப்பத்துடன் பாருங்கன்றா. விருப்பத்தோட வாருங்க, ஏன்னா தானே வர வேண்டாம். நாம
நாராயணனே நமக்கே பரிதவான். கண்ணன் நமக்கு பறைங்கிற வாத்தியத்தை கொடுப்பான். நாம இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும், அதுக்கு பறைங்கிற வாத்தியம் வேணும். அதனால வாங்கோ, விருப்பத்தோட வாங்கோ அப்படி கூப்பிடுறாளாம். இது சிறந்த மாசம் மார்கழி. தட்சிணாயனத்துல சிறந்த மாசம் அது மிருகசீரிஷம். மார்கழிக்கு மிருகசீரிஷம்னு ஒரு பேர் உண்டு. இப்படி கோதா பிராட்டி என்ன சொல்றா, வைதிகர்களைப் போல கோதை பேசுகிறாள் அப்படின்பா. சங்கல்பம் பண்றா, நீராட்டத்துக்கு சங்கல்பம். நீராட போறது போது எப்படி சொன்ன பாருங்க, கங்கை முனை செய்வ கோதாவரி சரஸ்வதி சொன்ன பாருங்க. அந்த மாதிரி நீராட்டத்துக்கு சங்கல்பம். கண்ணனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஆசை இருக்கவா, இவ யாரு, இளமையோடு இருக்கிற இளமையை ததும்பும் ஆயர் சிறுமிகள் அப்படிங்கிறா. கண்ணனை அவன் தகப்பனான துகோபன் வேல் ஆயுதம் தரித்து காத்து வர்றானா, காப்பாத்தின வரான். கையில எப்ப பார்த்தாலும் வேல் வச்சுட்டு இருக்கான் தன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்காக. அதாவது ரொம்ப அருமையா பிறந்த குழந்தை, அப்படி காப்பாத்துறான். யசோதை எப்படி குமாரனை பார்த்து 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 மகிழ்ச்சியில அவளுடைய கண் பிரகாசிக்கிறதான். குழந்தைய பார்த்து மகிழ்ச்சி, சந்தோஷம் வருது. சந்தோஷம் வரும்போது என்ன ஆகுது, அந்த கண்கள் மலருது, பிரகாசம் பண்றது. அப்படிப்பட்ட யசோதை. ஆனா அந்த கண்ணன் எப்படி இருக்கான், இவன் நீருண்டு வேகம் போல் நிறத்தோட இருக்கான். கண்கள் செந்தாமரை மாதிரி இருக்கு. அவருடைய திருமுகம் சூரிய சந்திரனை போல இருக்கு. இந்த கண்ணன் யாரு, அந்த நாராயணனே. இவனை குறிச்சு நாம் நோன்பு இருந்தோம்னா இவன் நமக்கு வேண்டியதை கொடுப்பான். உலக மக்கள்லாம் நம்ம ரொம்ப புகழ்வா. விருப்பம் உள்ளவர்களே, விருப்பம் உள்ளவர்களே, இல்லாட்ட விருப்பத்தோடு இருப்பவர்களே. இந்த விருப்பம் இருந்தாலே அது தகுதி தான், இதுவே செல்வம் தான். அதனால நீங்க செல்வ சிறுமிகள் நீங்க. அதனால இந்த விருப்பங்கிற தகுதியா போறோம். போதுவீர், நீங்கள் செல்வம் மிகுந்த சிறுமிகள், நீராட வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறா. சுப வேளையில இந்த விஷக்காலத்துல தீர்த்தாமான்னு வாருங்கன்னு கூப்பிடுறா எல்லாரையும். இதுக்கு சுவாவதேசம் என்ன சொல்வா, அதாவது உள் அர்த்தம். மார்கழி திங்கள் மதிரேந்த நன்னாளால் நீராட போதுவே அப்படின்னா மார்கசீர்ஷம் அப்படின்னு சொல்லப்படுகிற மாதம். மார்க்கம்னா வழி, சீர்ஷம்னா தலையாய வழி, முதன்மையான வழி. பாது முதன்மையான மார்க்கம் இது. முதன்மையான மார்க்கம் இது பகவானை அடையறதுக்கு. பிரபத்தி, இந்த பிரபத்திங்கிறது முதன்மையான மார்க்கம், பகவானை அடையிற மார்க்கம் இதான். இதுல இந்த மார்க்கத்தில் இழிய விரும்புபவர்கள், இந்த மார்க்கத்தில் இறங்க விரும்புபவர்கள் போதுவினோ நேரெளியீர். அப்படிப்பட்ட ஆத்ம குணங்களை உடையவர்களே. நேரெளியீர் அப்படின்னா இங்க ஆத்ம குணங்கள், ஆத்ம குணங்கள். அது ஆத்ம குணங்கள்னா ஆத்மாவுக்கு இருக்க வேண்டிய நல்ல குணங்களை உடையவர்கள். அப்படிப்பட்ட ஆத்ம குணங்களை உடையவர்களே. சீர்மொழிகும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள். இந்த இடம் எப்படிப்பட்டது, இந்த ஆய்ப்பாடி பகவானுடைய கல்யாண குணங்களால் திளைப்பவர்கள் இருக்கும் பூமி இது. பகவானுடைய கல்யாண குணங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பூமியில. அது மாத்திரமல்ல, பகவானுடைய கண்ணனுடைய கல்யாண குணங்களை நினைச்சிருக்கிறவா ஜாஸ்தி, அவா இருக்கா இங்க. அப்படிப்பட்ட பூமி. பகவத் பக்திங்கிற குண அனுபவ செல்வத்தை பெற்றவாள் இங்க இருக்கா. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் ரகோபரன் குமரன். கூர்மையான சங்கல்பத்தை வச்சுட்டு இருக்கான். யாரு, பகவான். என்ன சங்கல்பம், நாம செய்யற பாவங்களை அழிக்கணுங்கிற சங்கல்பம் அவருக்கு இருக்கு. ஆனந்த ஸ்வரூபன், பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசிச்சவன், நித்திய யுவா. அனந்தகோபன் குமரன், நித்திய யுவா. இது சுவாவதேசம். ஏறார்ந்த கண்ணி யசோதை அலஞ்சிங்கம், அழகான வைஜெயந்திய மாலை அணிஞ்சவன், நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன், நமது பகைவர்களை அழிப்பதில் இளமையானவன். கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான், நீருண்ட வேகம் போன்ற திருமேனி, சிவந்த தாமரை போன்ற கண்கள். இந்த கண்கள் சூரியனும் சந்திரனும் ஒரு சேரில் இருக்கும் போன்ற திருமுகம் உடையவன் அப்படின்பா. சூரியன் போல தாபத்தையும் கொடுக்கும், சந்திரன் போல குடுமையும் கொடுக்கும். எப்படின்னா இது ரிஷமாவதாரத்தை சொல்வா. இத
இரண்யகசிப சம்ஹாரம் போட்ட போது தாபத்தை கொடுத்துதான், உச்சத்தை கக்கித்தான், சூரியன் மாதிரி ஒரு திருக்கண்கள் அவருக்கு. இன்னொரு பிரகலாதனை பார்த்து குளிர்ச்சியா இருந்துதான். அதனால சந்திரன் சூரியன் போன்ற இது இன்றும் ஒரு சேரி இருக்கும் திருமுகம் உடையவன். அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கே விரைதுவான் அப்படிங்கிறா. முதல் பாசுரத்திலே சொல்லிட்டா, இந்த கண்ணன் தான் நாராயணன், நாராயணன் தான் கண்ணன். நாராயணனே கண்ணனாக அவதரித்துள்ளவன இவன் நாராயணனே. இந்த நாராயணனே பறை தருவான். சரணம் என்று நாம அடைஞ்சிட்டோம்னா நமக்கு பறை என்கிற மோட்சத்தை தருவான், மோட்சமாகிய ஆனந்தத்தை தருவான். பாரோர் புகழ படிந்து இந்த சரணம் அடைஞ்சவாள காப்பாற்றுகிறது கடமையா வச்சுட்டு இருக்கான் பகவான் கண்ணன். அதனால அந்த கடமையை செஞ்சு புகழடைவான் அவன். பாரோர் புகழ கடைந்துப்பா, பாரோர் புகழ படிந்து அப்படிங்கிற கடைசியில சொல்ற. அதனால பாரோர் புகழமுடி இருப்பவன் பகவானுடைய கல்யாண குணங்களை அனுப்பியவர் வசிக்கும் இந்த திவ்ய தேசத்துல பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டு பார்க்கறதுக்கு சிறுமிகளை போல இருக்கிற பாவனை செய்பவர்களும் ஆத்ம குணங்கள் நிறைஞ்சி இருப்பவர்களான செல்வர்களே, எல்லாமே பகவான்கிற குளிர்ந்த புத்தியை கொண்டிருக்கிற இந்த நல்ல நாள்ல சிறந்த உபாயமாகிய பிரபத்தியில, அதாவது மார்கழி நீராட்டம் இதுல இறங்கிறதுக்கு விருப்பம் உள்ளவர்களே, கூர்மையான வேலை போல தன் சங்கல்பத்தில் உறுதியாகும். தாம் செய்த பாவங்களை அழிப்பவன் ஆனந்த சுரூபன், நித்திய யுவா, அழகான வைஜெயந்தி மாலை அணிஞ்சவன், நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன், பாவம் போன்ற மிருகங்களை ஓட்டுவதில் சிங்கம் போல இருப்பவன், நீருண்ட மேகம் போல நிறமுள்ளவன், செந்தாவரை கண்களை உடையவன், சூரிய சந்திரர்களை கண்களாக உடையவன் கிருஷ்ணனாக அவதரிச்சிருக்கான். இவன் தான் நாராயணன். பிரவர்த்தி செய்த நம்மிடம் கடமை தவறினால் குற்றமாகும் என்று பரிவுடன் நமக்கு பறை என்கிற மோட்ச ஆனந்தத்தை தருவதற்காக காத்திருக்கிறான். நாராயணனே நமக்கே விரை தருவான் அப்படி சொல்லி இதுக்கு உள்ளர்த்தம் சொல்வா. இது இந்த பாசுரம் அஷ்டாட்சரத்தை குறிக்கிறதா சொல்வா. இத இன்னொன்னு இந்த பாசுரம் பரமபதம் என்கிற திவ்ய தேசத்தை குறிக்கிறதாவும் சொல்வா. இதோட இந்த முதல் பாசுரத்தை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஸ்ரீ மகாலட்சுமியா சமேத ஸ்ரீ பரமபதநாதாய பரபிரம்மணே நமஹ.